அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் என்ஐடி முன்பாக மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்ஐடி விடுதியில் மாணவிகளுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை செய்யக்கோரி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி மாணவர் அமைப்பினர் திருச்சி திருவெரும்பூர் என்ஐடி முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர் அமைப்பினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? விவரங்கள். வணக்கம் ஃபரிதா. திருச்சி என்ஐடியில் அதாவது விடுதியில் தங்கி பயிலும் மாணவர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ஒப்பந்த ஊழியரை போலீசார் கைது செய்து சிறையில் எடுத்தனர். இந்த நிலையில் மாணவர்கள் தொடர்ந்து விடிய விடிய போராட்டம் நடத்தினர். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நடத்தியவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் படியில் அதன் மட்டும் இல்லாமல் அந்த விடுதி காப்பாளர் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மன்னிப்பு கேட்ட அடிப்படையில் அனைவரும் கலந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெண் காவலர்களை கொண்டு விடுதியில் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். சிசிடிவி இருக்க வேண்டும், அதே போல ஒப்பந்த ஊழியர்கள் விடுதிக்குள் வரும்பொழுது அதை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அதே போல இந்த ஜன்னல் பகுதியில எட்டி பார்க்கிறார்கள், இது போல ஒரு தொழில். அதே போல இரவு 9 மணிக்கு மேல ஒப்பந்த ஊழியர்கள் கும்பலாக விடுதியில் முன் நிற்கிறார்கள் என்ற கோரிக்கை வைத்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.